ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யாஸ் ஃபுட் புக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேப்சிகம் ரைத்தா கறி. இது சப்பாத்தி ரைஸோடு சர்வ் பண்ணுற மாதிரியான ஒரு சைட் டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துகிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட பச்சை வாசனை இருக்கக்கூடாது. கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் தாளிச்சிக்கலாம். கூடவே 20 பல் பூண்டு, நாட்டு பூண்டு எடுத்திருக்கேன். இதனால் பொடியாக கட் பண்ணி இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இங்கே ஒரு 5 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி இதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இன்னும் 4லேருந்து 5 பச்சை மிளகா எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணாமல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது வெங்காயம் ஒரு 200 கிராம் பொடியாக கட் பண்ணது சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போய் நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கி வரணும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே 300 கிராம் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே நான் 3 கலர் எடுத்திருக்கேன். இதில் க்ரீன் மட்டும் நம்ம சேர்க்கறனாலும் சேர்த்து பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிலாம் வதக்க வேண்டாம். ரொம்ப சாஃப்டாக வதக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். கொஞ்சமாக மஞ்சள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். இது ஒரு கலருக்காண்டி தான் சேர்க்குறோம். அதில் காரம் எதுவும் இருக்காது. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த இந்த கடலை மாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கடலை மாவு பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போனா அந்த டிஷ் நல்லாயிருக்கும். இதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டோடனே நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது நல்லா ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம இங்கே 1 கப் யோகர்ட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபுல் ஃபேட் யோகர்ட் எடுத்துக்கணும். இதுதான் நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்போ வாங்கி சேர்த்துக்கணும். அதான் நல்லாயிருக்கும். 2-3 நாள் ஆனதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறி நல்லா திக்காக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த யோகர்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை நம்ம மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேப்சிகம் ரைத்தா கறி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சப்பாத்தியோட, கீ ரைஸோட சர்வ் பண்ணலாம்.